அடுத்த 1 மினிட் சட்னி ரெசிபியோடு வந்துட்டோம்ல. பட் இன்றைக்கி இந்த 1 மினிட் சட்னி டெடிகேட்டிங் டு புளிப்புக்குங்கிற புள்ளத்தாச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ண வரைக்கும் ஓகே, பட் டெய்லி சமைக்கணுமான்னு காண்டாகிற பிகினர்ஸ்க்காகவும் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் ஆனால் ஒரு டிஷ் ஒரே டிஷ்ஷில் சோறு தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகணும்னு நினைக்கிற பேச்சுலர்ஸ்க்காகவும் தான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அடித்து பிடிச்சி இந்த ரெசிபி போட்டதுக்கு காரணம் நாளைக்கு திங்கள். ஸோ பேக் டு ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெயில் சீசன் வருதுன்னு கடுப்பாக இருந்தாலும் கூடவே மாங்காய் சீசனும் வருதுன்னு கொஞ்சம் குஷி தான் இல்லையா? மிக்சி ஜாரில் 10 பீஸ் மாங்காய், 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கு நீங்கள் யூஸ்வல் சட்னி தாளிப்பும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அதோட நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சுமாரான சமையலாக இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டு சாப்பாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கட்டிக்கிட்டு ஓடுங்க வேலைக்கு. அந்த வேலை சாப்பிடுங்க. எப்படியும் சாப்பிடும்போது நான் ஞாபகத்துக்கு வருவேன். பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அப்படியே பிடிச்சா கமெண்ட்ஸில் ஒரு ஹைஃபை போடுங்க. மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?